ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது. இது பார்த்திங்கன்னா நியூ இயரில் நாங்கள் என்னென்ன செய்தோம்னு சொல்லி ஒரு வ்ளாகாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். 31ஆம் தேதி நைட் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுது. எங்களுடைய வெடியெல்லாம் வெடித்த பிறகு அடுத்த நாள் இது கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து யூஸ்வலாக காலையிலேயே போயிட்டு வரோம். அது வந்து நல்ல ஒரு வைப் இருக்கும். எழும்பினோடனே முதல் வேலை வந்து கோயிலுக்கு போகிறது தான். எங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்ட் மார்கரெட்ன்ற இடத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி கோயில். எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் டிரைவ்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா அன்னைக்கு லீவுனால ஒருத்தருமே ரோட்லேயும் இருக்கலை. ஆனால் வந்து நாங்கள் கோயிலுக்கு முக்கியமாக போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால போய்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அங்கே அந்த பக்கமெல்லாம் ஸ்னோவும் கொட்டி இருந்தது. காலையிலே புறப்பட்டனால அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்களோட காரை பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இல்லாட்டி இந்த இடத்துல பார்க் பண்ணி இருக்கல, அது அவ்வளவு க்ரௌடாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஆனாலும் கோயிலில் வந்து நல்ல அமைதியாக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அபிஷேகமும் பார்த்துருந்தோம். அபிஷேகம் பார்த்துட்டு பூசையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு அந்த நாள் வந்து கோயிலில் ரொம்ப சூப்பராக வந்து கழிஞ்சுது. ஸோ உங்களுக்காக இந்த கோயில் வந்து உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுத்திருக்கிறேன், அதை பாருங்கள். ஒரு வழியாக கோயில் வழிபாடெல்லாம் முடிஞ்சுது. அன்றைக்கி வந்து ரொம்ப மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருந்தது காலையில் எழும்பி போயிருந்ததுனால. ஜாக்கெட் ஸ்லிப்பர் எல்லாம் இதில் தான் கழட்டி வைக்கிறது கீழ் போர்ஷனில். அண்ட் வந்து இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ஹால். இது வந்து கல்யாண மண்டபமாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து எதுவும் விசேஷங்களுக்கு அன்னதானம் அப்படி போடுறனாலும் இந்த ஹாலில் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நல்ல பெரிய நீட்டு ஹால். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன், அதாவது ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா கோயில் வழிபாடு முடிஞ்ச உடனே அது இருந்தது. எங்களால் தவிர்க்க முடியாது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு செய்து கொண்டு வந்திருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அங்கே நான்வெஜ் வெஜ் எல்லாமே இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் அந்த சாப்பாடையும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம்.
சாப்பிட்டு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து போரிங்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சின்னவங்களுக்கு வந்து விளையாட்டுகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய விளையாட்டுகள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாமே கவர் பண்ணல, 1-2 தான் கவர் பண்ணினோம். அண்ட் லேடிஸ் எங்களுக்கு கூட வந்து ஷோஸ் மாதிரி விளையாட்டுகள் இருந்தது. ஸோ ஒவ்வொரு விளையாட்டும் நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். சூப்பராக அந்த டே வந்து எங்களுக்கு நல்லாவே கழிஞ்சிருந்தது.